ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 11th டே. இன்றைக்கி என்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் புட்டிங் செஞ்சுக்கிட்டேன். சாக்லேட் புட்டிங் ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் தான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே நம்ம இந்த சாக்லேட் புட்டிங் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சேனல் பேஜில் போய் பாருங்கள். வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொக்கோ பவுடர் இருந்தாலே போதும், சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த சாக்லேட் புட்டிங் செஞ்சது இதை செட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரீஜரில் 4 மணி நேரம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி கஞ்சி கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி கஞ்சிலாம் எதுவுமே நான் செய்யலை. இந்த மாதிரி மோல்டில் நம்ம செட் பண்ணி வைக்கும்போது எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அப்புறம் இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி சுண்டல் போட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் நல்லா வெந்தால் தான், நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நான் வடைக்கு கருப்பு உளுந்தில் வடை போடலான்ட்டு வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன். அரைச்சிக்கலான்ட்டு அரைச்சிக்கிட்டேன். கருப்பு உளுந்து வடை ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்குறோம். நீங்கள் போய் சேனல் பேஜில் போய் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வடை. இந்த மாதிரி நம்ம நோன்பு திறக்கும் போது ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். என்ன ஒன்று ஒரு 2-3 சாப்பிட்டாலே நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும், வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நான் கருப்பு உளுந்து வடை நான் கொஞ்சம் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரீஜரில். அதனால் கொஞ்சம் சேர்த்தி அரைச்சிக்கிட்டேன் மாவு. நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வெங்காயம்லாம் எதுவுமே போடாமல், உப்பு கூட எதுவுமே போடாதீங்க. வெறும் மாவை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி பாக்ஸில் போட்டு கையை போடாமல் ஃபஸ்ட்டு எடுத்ததும் அதை தனியாக பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க ஃப்ரீஜரில். ஏன்னா கை போட்டால் கூட புளிச்சிரும். அது எனக்கு ஒரு 3-4 தடவை கூட வரும். அந்தளவுக்கு ஏன்னா தொடர்ச்சியாகவும் நம்ம போட மாட்டோம். ஒரு நாள் மெதுவடை போடுவோம், ஒரு நாள் பஜ்ஜி போடுவோம், மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்குவோம். அதனால் எனக்கு இந்த மாதிரி நான் ஊற வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்தி ஊற வச்சு அரைச்சிக்குவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன சமையலுக்கு தேவையான வெங்காயம்லாம் நான் உரித்து வச்சுக்குவேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்ததும் வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு உரிச்சுக்குவோம். கிச்சனுக்கு போனதும் நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும் இன்றைக்கி என்னென்ன சமையல் செய்ய போகிறோன்றத. நாங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக இனிப்பு கஞ்சிலாம் நாங்கள் யாருமே குடிக்க மாட்டோம். அதனால தான் நாங்கள் இனிப்பு கஞ்சி நான் எப்போவுமே செய்கிறதில்ல. இல்லாட்டி ஜவ்வரிசி பாயாசம் அதெல்லாம் செய்யலாம், குடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால் யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. செஞ்சால் அப்படியே 2 நாள் 3 நாள் அப்படியே இருக்குது. கொஞ்சமாக பார்த்து செஞ்சாலும். அதனால் நான் அதை இனிப்பு கஞ்சிலாம் நான் எப்போவுமே செய்கிறதில்ல. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதில்ல. இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா மெதுவடை மாவு அது நல்லா ஒரு 3-4 நாளைக்கு கூட நமக்கு வருது. அப்புறம் சுண்டலும் வெந்துருச்சு. அதை பாருங்கள் நல்லா தோலே வெளியே வர அளவுக்கு நல்லா வெந்துருந்துச்சு. அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா நிறைய போட்டு சுண்டல் செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை மிளகாலாம் போடாதீங்க, மிளகாத்தூள்லாம் எதுவும் போடாதீங்க. கொஞ்சம் மைல்டாகவே இருந்தால் நோன்பு திறக்கிற நேரத்தில் கொஞ்சம் வயிற்றுக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஏற்கனவே வயிறு நம்ம நோன்பு வைக்கிறது வயிறு காஞ்சி போயிருக்கனால பச்சை மிளகாலாம் அதிகமாக சேர்த்தனோம்னா அல்சர் வந்துடும். அப்புறம் வயிறு புண்ணு வந்துருச்சுன்னா அது ஒரு வயிற்று வலி ட்ரபிள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். மெதுவடை மாவில் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடாமல் என் பொண்ணுக்காக தனியாக ஒரு 4-5 வடை போட்டுக்கிட்டேன். என் பொண்ணு வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறான்ட்டு தனியாக நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடாமல் மெதுவடை போட்டுக்கிட்டேன். இந்த மெதுவடை போடும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எனக்கு வரவே வராது. அப்புறம் நானாக அப்படியே கற்றுக்கிட்டது தான். இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கையில் நனைச்சி இந்த மாதிரி மாவில் போட்டு நல்ல பெருவிரலில் போட்டு இப்படி விட்டால் ஓட்டை போட்டு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், போடுங்க. அழகாக வரும் மெதுவடை, ஈஸியாகவும் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்சில் நான் வெங்காயம் போட்டு நான் செஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ஒன்று தான் வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டாள், மற்றவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அது மெதுவடைக்கு வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மெதுவடையும் சுட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த கருப்பு உளுந்தில் மெதுவடை போடும்போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. எங்களுக்கு என்னமோ அந்த மெதுவடையோட இந்த மெதுவடை தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு இதுலேயே தான் நான் செஞ்சுக்கிறது மெதுவடை எப்போவுமே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே ரொம்ப ஆரோக்கியமானதே நம்ம பசங்களுக்கு கொடுத்து பழக்குவோம். நான் மேக்ஸிமம் அப்படித்தான், நான் பார்க்குறவங்களுக்கும் அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் ஆரோக்கியமாக.
அதே போல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நம்ம அது இதுன்னெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் பயிரெலாம் ஊற வைக்கும் பொழுது இனிமேல் முளைக்கட்டியே நான் கொடுத்துர்லான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா முளைக்கட்டி கொடுக்கும்பொழுது இன்னும் முழு சத்துமே நம்ம பிள்ளைங்களுக்கு போகும். சும்மா இப்படி செஞ்சு கொடுக்குறத விட அது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோன்பு திறக்கிற ஸ்பெஷலு சாக்லேட் புட்டிங் செஞ்சுருந்தேன். அப்புறம் பழங்கள்லாம் அறுத்து வச்சுக்கிட்டேன். கொய்யாப்பழம் வாங்கினது தான். கொய்யாப்பழம் அவ்வளோவா விரும்ப மாட்டேங்குங்க. இனி கொய்யாப்பழத்தை ஸ்கிப் பண்ணிடணும். அப்புறம் தர்பூசணி, மாதுளம்பழம்லாம், வெள்ளரிக்காய்லாம் அறுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக சேர்த்தும் பொழுது பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் மெதுவடை, சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல், அரிசி கஞ்சி கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அதையே நான் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் மறுபடியும் செய்யலை, நாளைக்கு தான் செய்யணும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷலு. இந்த இஃப்தார் ஸ்பெஷலை சிறப்பாக்கி கொடுத்த அல்லாஹ் தாலாவிற்கு நன்றி செலுத்திட்டு நாங்கள் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். என்னுடைய சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.